ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அநேக வேளைகளிலே நாம் நம்மை நல்லவர்களாகவே நாம் இடைபடுகிறோம். நாம் நினைக்கிறோம் நான் நீதிமான் என்றே நம்மை குறித்து நாம் இடைபடுகிறோம். ஆனால் சோதனை வேளைகளிலே ஒரு நிலையை நாம் அறிய முடியும். அது வரைக்கும் நாம் நம்மை குறித்து ஒரு பெரிய எடையே போட்டு வச்சிருக்கோம். நான் நீதிமான், நான் சரியாய்த்தான் நடக்கிறேன், சரியாய்த்தான் செய்கிறேன் என்றெல்லாம் நம்மை குறித்து அதிக அளவிலே நம்மை குறித்து எடை போட்டிருக்கோம். ஆனால் உண்மையாய் சோதனை காலங்கள் இல்லை என்றால் நாம் அதற்கென்று ஒரு விலைக்கரையும் செலுத்த வேண்டிய நிர்பந்தம் வரும் பொழுது அப்பொழுதுதான் இந்த உண்மையான ஒரு தன்மை, நேர்மை இல்லை என்றால் உண்மை யதார்த்தம் அப்பொழுதுதான் வெளியே வரும். சில நேரங்களிலே இப்பொழுது இருக்கும் ஒன்றை விட்டுக் கொடுக்க வேண்டியிருக்கும். அது வரைக்கும் நான் நல்லவன் தான், நான் ஆண்டோடைய பிள்ளைதான் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டே இருந்தாலும் இதை ஒன்றை இழக்கும் போது அதுல ஒரு வாக்குவாதம் கூட இருக்கு, வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சாதாரணமாய் ஒரு பயணம் செய்யும் பொழுது பஸ்ல போகிறோம், ஒரு சின்ன ஒரு சீட்டை இந்த பக்கம் அந்த பக்கம் மாத்தி இடம் கொடுக்கல, அப்போ ஒன்றை என்ன செய்ய வேண்டியிருக்கு, இழக்க வேண்டியிருக்கு. அப்போ நம்முடைய மனசு எப்படி இருக்குன்னு யோசிக்க வேண்டும். நான் ஒரு பஸ்ல பயணம் வரும் பொழுது நான் லாங் டூராக ரொம்ப தூரம் பயணம் செய்கிறவன். அப்படி பயணம் செய்யும் பொழுது ஒரு இடையில ஒரு சகோதரி ஏறி இந்த சீட்ல இருந்து அந்த சீட்ல உட்காருங்க அப்படின்ட்டாங்க. எனக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க. உடனே நான் இடம் மாறி நான் அந்த பக்கம் உட்கார்ந்தேன். அவர்கள் அடுத்த ஸ்டேஷன்ல இறங்கி போயிருப்பாங்க, அடுத்த ஸ்டாப்ல இல்லைன்னா அடுத்த பஸ் ஸ்டாண்ட் அவங்களுக்கு ஊர் வந்தப்போ இறங்கி போயிட்டாங்க. அங்க இருந்து இன்னொரு லேடி ஏறினவங்க, சார் இங்க இருந்து அங்க உட்காருங்க, எனக்கு எங்க கொஞ்சம் இடம் கொடுங்க. முதல்ல இடம் கொடுக்கும் போது என்ன இருந்துச்சு, மனசு வந்துடுச்சு, இடம் கொடுத்தாச்சு. இப்போ இடம் மாறின உடனே என்ன சொல்ல, நான் இடம் மாறுவதற்கு நான் சம்மதிக்கிறேன். ஆனா என்ன மனசுல வருதுன்னா, அதான் ஒரு பொம்பளை சொன்னா இங்க இருந்து அங்க உட்காருங்க, நான் அங்க உட்காருங்க, இப்ப நீங்க வந்திருக்கீங்க இங்க இருந்து அங்க உட்கார சொல்றீங்க, நான் இப்படியே மாறிக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்வதற்கு என்ன வருது மனசு. நமக்கு தெரியும், நம்முடைய வீடுகளிலே அடுக்கிற கிச்சன்ல வேலை செய்யும் பொழுது சகோதரிகளுக்குள்ள இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பெரிய விஷயங்களா நினைச்சுவிடும், வந்துவிடும். எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் என்றே நினைச்சிடும், சொல்லுகிறோம். ஆனால் சாதாரண ஒன்றை இழப்பதற்கு இல்லை, பணமில்லாதவர்களாகவே நாம் இருக்கிறோம். தேவனுடைய காரியம் என்ற இடத்துக்கு வரும்போது கூட இந்த மாதிரி சர்ச்சை சர்வீஸ் அட்டன் பண்ணணும், அன்பில் இருந்திருக்கு, அது நல்ல காரியம் தானே, அதுக்கு எப்படியாச்சும் நான் போகணும் தானே பிரயாசப்படுறவங்க சொல்லுவேன். ஆனால் தேவன் அநேக இடங்கள்ல நம்முடைய உண்மையான நிலைமையை நினைக்கிறார், காட்டுகிறார். இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல நம்முடைய அலுவலகங்கள்ல ஒன்றை விட்டுக் கொடுப்பதற்கு, ஒன்றை இழப்பதற்கு நாம் இல்லை, சம்மதிக்கிறவர்களாக நாம் இல்லை. தேவன் அப்படிப்பட்ட காலங்களெல்லாம் நம்மோடு பேசுகிறார்கள் விஷயம் வேண்டும். நாம் எடுத்துக்கொள்ளும், ஆண்டவரை நீ பேசினதற்காக என்று எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்ல வேண்டும். லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 20வது வசனம், தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வருமென்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்ட பொழுது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது, இதோ அங்கே என்றும் இதோ அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதுக்கும் ஏது வராது, இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். அப்படியே சொல்லிட்டு வரும்பொழுதுதான் கடைசி நாட்களிலே என்ன நடக்கும் என்று அவர் சொல்லும் பொழுது மேற்கொண்டு சொல்கிறார். அவர் சீஷர்களை நோக்கி, மனுஷகுமாரனுடைய நாட்களில் ஒன்றை காண வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படும் காலம் வரும், ஆனாலும் அதை காண மாட்டீர்கள். இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சிலர் உங்களிடத்தில் சொல்வார்கள், நீங்களோ போகாமலும் பின்தொடராமலும்
இருங்கள். மின்னல் வானத்தில் ஒரு திசையில் ஒன்று மறு திசை வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனும் நம்முடைய நாளிலே தோன்றுவார். அதற்கு முன்பு அவர் அநேகம் பாடுபட்டு இந்த சந்ததியினால் ஆகாதவன் என்று தள்ளப்பெற வேண்டியதாய் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு கடைசி நாட்களில் கூடிய காரியங்களை அவர் சொல்லும் பொழுது, நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. லோத்துடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். இவைகளை எல்லாம் ஜனங்கள் செய்தார்கள், அழிந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் இங்கே சொல்லப்பட்ட எதுவுமே அநீதியான செயலாம். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், வயலை வாங்கினார்கள், விட்டார்கள், பிசினஸ் பண்ணார்கள், நட்டார்கள், கட்டினார்கள், வீடு கட்டினார்கள். இதெல்லாம் எதுவும் இல்லீகலா உள்ளதா? தவறாய் செய்யக்கூடியதா? இது எல்லாமே நியாயமாய் செய்யக்கூடியதா? நாமும் புசிக்கிறோம், குடிக்கிறோம், அப்படி வீடு கட்டுகிறோம், பெண் கொடுக்கிறோம், பெண் எடுக்கிறோம். இவைகள் எல்லாமே நியாயமாய் தேவனுடைய பிள்ளைகள் செய்யக்கூடியதானே? பின்ன ஏன் தேவன் இவைகளை தவறானது போல சித்தரித்து காட்டுகிறார்? ஏன் தவறானது போல சித்தரித்து காட்டுகிறார்? ரெண்டு இடத்துலயுமே, நோவாவின் நாட்களிலும் சரி, லோத்துவின் நாட்களிலும் சரி, ஜனங்கள் எப்படி இருந்தார்கள்? புசித்தார்கள், குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள், ஜலப்பிரளயம் வந்து அவளை அழித்து போட்டது. அடுத்த லோத்துவின் நாட்களிலும் ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விட்டார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். இதுல எதுவுமே தவறு இருக்கிற மாதிரி தெரியும். குடித்தாருன்னா நீங்க மதுபானம் குடித்தார்கள் என்று சொல்லவில்லை. அவர்கள் சாதாரணமாய் நம்ம புசிப்போம், குடிக்கிறோம். புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய காட்சியம் அல்லன்னா அன்றாட வாழ்க்கையில நடக்கக்கூடிய காரியங்களை அவர்கள் செய்கிறார்கள். அப்படி என்றால் அதை ஏன் தவறாய் ஆண்டவர் சொல்ல வேண்டும்? தவறானது போல. அப்போ நோவாவின் காட்சியில என்ன நடந்ததோ அது போலதான் இப்பவும் செய்து நடக்கிறது. நாமும் புசிக்கிறோம், குடிக்கிறோம், அப்படியே வீடு கட்டுகிறோம், கல்யாணம் முடிக்கிறோம், பெண் கொடுக்கிறோம், பெண் எடுக்கிறோம். இவைகளெல்லாம் எதை காட்டுகிறது? ஆண்டவர் இதுல என்ன சொல்ல வருகிறார் என்றால், ஜனங்கள் இவைகளிலேயே லயித்து இருக்கிறார்கள், இருந்து விடுகிறார்கள். தன்னுடைய அன்றாட வாழ்க்கையிலே பெண் கொண்டும் கொடுத்தும் புசித்தும் குடித்தும் இவைகளே அவருடைய வாழ்க்கையிலே பெருவாரியான இடத்தை நெசித்து விட்டது, பிடித்து விட்டது. அவர்களுக்கு தேவனை பற்றி நேரம் செலவழிப்பதற்கு அவர்களுக்கு நேரம் இல்லை. அதைத்தான் நினைச்சார்கள். ஒரு கேஷுவல் ஆட்டிடியூடாக மாறிவிடுகிறோம். இல்லை என்றால் ஒரு நிர்விசாரமான ஒரு வாழ்க்கை என்ன செய்துவிடும் வரும். நம்ம இவைகளில் தவறாய் ஒன்றும் செய்யாமல் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நிர்விசாரமான ஒரு வாழ்க்கை என்ன செய்கிறது வருகிறது. நம்முடைய வாழ்க்கையின் பெருவாரி பகுதியை எது உடைக்கி விடுகிறது? அன்றாடக புசிப்பும் குடிப்பும் இந்த உலகத்துக்கு அடுத்த ஒரு வாழ்க்கையுமாக எண்ணிச்சுகிறது. அதுவே பெருவாரியான நம்முடைய வாழ்க்கையை நிரப்பி விடுகிறது. ஆகவே தேவனை சார்ந்து தேவனிடத்திலே கருத்திருந்து இருக்கிற ஒரு அனுபவத்தை என்ன செய்வதில்லை, ஜனங்கள் விரும்புகிறதில்லை. அப்படித்தான் கடைசி நாட்களிலே நிச்சயம் நடக்கும் என்று சொல்லுவார். சரி, இது தேவனுடைய வசனம். தேவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் சொன்ன வசனம் ஜனங்களுக்கு போதித்தது. இப்பொழுது நான் இவைகளை வைத்து நம்முடைய வாழ்க்கையில இப்போது அப்படி இருக்கிறதா என்று நாம் பேச வேண்டும், யோசித்து பார்க்கிறோம். தேவன் ஏதோ ஒரு காலத்தை குறித்து சொல்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்னார். இன்னொன்று ஆண்டவர் வரும்போது இப்படி இருக்கும் சொன்னார். அதுவும் எப்போ இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஆண்டவருடைய வருகை எப்போ இருக்கும் தெரியாது. அப்போ இன்னொரு 2000 வருடம் கழித்து கூட செய்யலாம், இருக்கலாம். ஒருவேளை அதற்காக சொல்வாரா ஆண்டவர்? அப்படியே எடுக்கலாம் இல்ல, அப்படியே எடுத்துட்டு நம்ம செஞ்சிருந்தோம், நம்ம போயிடுறோம். நம்ம அதை குறித்து தியானிப்பதில்லை. 2000 வருடங்களுக்கு முன்பாக உள்ள ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்னார், ஆண்டவருடைய வருகையில இப்படி இருக்கும்னு சொன்னார். ஆனா இப்போ ஆண்டவருடைய வருகை இருக்குமா?
நாம் நினைச்சது இல்லை, நம்புறது இல்லை. ஆகவே தான் நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்கிறது, நிர்விசாரங்கள் என்ன செய்யுது, பெருகிக் கொண்டே இருக்கிறது. இப்போ நம்ம பார்த்து நினைக்கல, எங்கே நிர்விசாரம் இருக்கிறது. நான் நினைக்கிறேன், நான் கோயிலுக்கு வருகிறேன், சபை கூடுதலை நான் விடுகிறது இல்லை, நான் பாடல் பாடுகிறோம் என்றெல்லாம் ஒன்றை என்ன செய்யலாம், நம்மை நாமே திருப்திப்படுத்துவதற்காக நாம் சொல்லலாம். ஆனால் உண்மையிலேயே உங்களுடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையிலே நிர்விசாரம் இருக்கிறதா இல்லையா என்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் என்றால் என்ன விடை கிடைக்கும்? அதைத்தான் பார்க்க வேண்டும். நிர்விசாரம் இருக்கிறதா? நான் சில கேள்விகளை நமக்கு நாம நாம் பார்க்க வேண்டும். தேவனுடைய சமூகத்திலே உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுவதற்கும், அவரை பற்றி தியானிப்பதற்கும், அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருப்பதற்கும் நாம் எப்பொழுதாவது நேரம் செலவழிக்கிறோமா? நம்முடைய கடந்த ஒரு வார வாழ்க்கை, இன்றையிலிருந்து போன திங்கட்கிழமை வரைக்கும் வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு வாரத்துல நான் ஆண்டவருடைய சமூகத்துல நான் எவ்வளவு நேரம் காத்திருந்திருக்கிறேன், எவ்வளவு ஆண்டவர் பேசுவதை கேட்க வேண்டும் கொண்டிருந்திருக்கிறேன், இல்லை என்றால் தனித்து அவருடைய சமூகத்தை நான் எவ்வளவு நேரம் நாடி இருக்கிறேன். நம்ம யோசித்து பார்த்தால் அநேகருக்கு இப்ப என்ன பதில் சொல்லுவதுன்னா, வீட்டு வேலையே சரியா இருக்கு. எங்க சகோதரிக்கு அப்படி ஒன்று இல்லை. காலையில இருந்து வீட்டு வேலையே சரியா இருக்கு. பிள்ளைகளை காலையில எழுந்து எடுத்தோன்னே எல்லாமே சாப்பாடு ரெடி பண்ண வேண்டியிருக்கு, பிள்ளைகளை அனுப்ப வேண்டியிருக்கு, மறுபடியும் மத்தியானம் சாப்பாடு ரெடி பண்ண வேண்டியிருக்கு, அதுக்கப்புறம் மத்தியானம் களைப்பா கொஞ்ச நேரம் தூக்கம், அதுக்கப்புறம் மறுபடியும் இதே ரொட்டீன் தானே, துவைக்கணும், துணி வைக்கணும். சரி, ஒரு வார காலத்துல நீங்கள் ஆண்டவுடைய சமூகத்துல இருந்து தியானிப்பதற்கு, இல்லை என்றால் அவர் பேசுவதை கேட்க வேண்டும், ஆண்டவரை நீர் எழுதி வைத்திருக்கிறேன் நான் தியானிக்கட்டும் என்று முடிந்ததா? இருந்தோமா? ஒரு 10 நிமிஷம் இருந்தோமா? அநேகருடைய வாழ்க்கையில் அப்படி இல்லை. அது நான் ஒருவேளை சொல்லுவது தவறாய் போகட்டும், பொய்யாய் இருக்கட்டும், நம்முடைய வாழ்க்கையில் அப்படி இருந்தால் பரவாயில்லை. ஆனால் உண்மையிலேயே தேவனுடைய சமூகத்திலே தேவனை நாடி நாம் இருந்திருக்கிறோமா என்றால், நம்முடைய வாழ்க்கையை யோசித்து பார்ப்போம் என்றால், பெருவாரியான நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன நடந்திருக்கிறது? புசிப்பும் குடிப்பும் வீட்டு வேலையும் பிரச்சனைகளும், கணவன் மனைவி, குடும்ப வாழ்க்கை, பிள்ளைகளை புறப்பட வைக்கிறது, இதுதான் இருக்கிறது. இதுல போட்டுக்கிறது நட்டார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், பெண் கொடுத்தார்கள். அதுல இப்ப நம்முடைய லிஸ்ட்ல என்ன கூட கொஞ்சம் செய்யலாம், சேர்த்துக்கலாம். பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புனேன், அந்த டியூஷன் படிக்க வச்சேன், அவன் எத்தனை வாங்கணும், அவனுடைய பரீட்சையில சென்டம் எடுக்கணும். ஏன்னா அவன் கூட சேர்ந்த பிள்ளை பக்கத்துலயே வந்துடுச்சு, 99 வந்துடுச்சு. இவன் தான் நினைச்சுனா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துக்கிட்டே இருந்தான், இப்ப இந்த இடமே நினைச்சக்கூடாது, விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிடும், நேரத்தை செலவழித்துக் கொண்டே இருக்கிறோம். அவனுடைய வாழ்க்கையில, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவனை பற்றி சொல்லியிருக்கிறோமா என்றால் அது மிகவும் குறைவு. அதைத்தான் ஆண்டவர் என்ன செய்றார், இங்க சொல்லுகிறார்கள், நீங்கள் எல்லாரும் இந்த உலகத்துக்கு அடுத்த வாழ்க்கையிலேயே பெருவானியாய் நீங்கள் வாழ்ந்து விடுவீர்கள். தேவனுடைய சமூகத்தை தேடி அவருடைய வாழ்க்கையை தியானித்து